அத்தியாயம் 76 மீண்டும் ஒரு கூட்டணி. கடந்த முறை போலவே இதுவும் வழக்கம். அனைத்து மாணவர்களும் நகர வாசலில் கூட வேண்டும். பின்னர் நாங்கள் 3 தனி குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் வெவ்வேறு பகுதிக்குச் சென்றோம். ஒவ்வொரு குழுவும் ஒரு மாதம் அதே பகுதியில் வேட்டையாடி பின்னர் வேறு இடத்திற்கு மாறிவிடும். எனவே எங்கள் குழு மீண்டும் காட்டிற்குச் சென்று கொண்டிருந்தது. நாங்கள் எல்லோரும் சந்தித்தபோது அனைவரின் உபகரணங்களும் மேம்பட்டிருப்பதைக் காண முடிந்தது. எரிக், மோகன், கயல் மற்றும் தர்ஷன் இப்போது நிலையான உபகரணங்களை விட அடிப்படை அடுக்கு மிருக உபகரணங்களை வைத்திருந்தனர். ஸ்லிவியா நான் அவளுக்கு கொடுத்த ஓலி பியர் படிகத்திற்கு பதிலாக அவளுடைய சொந்த இடைநிலை கேடயத்தை பயன்படுத்தினாள். அவள் அதை வைத்து என்ன செய்தாலும் எனக்கு கவலையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு உதவியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் அதை அவளிடம் கொடுத்தேன். காட்டிற்கு நடந்து செல்லும்போது என் அறைத்தோழர்கள் சிலர் என்னிடம் வந்து நன்றி கூறிக்கொண்டே இருந்தார்கள். ரே, நீ செய்ததை என்னால் நம்பவே முடியவில்லை. நன்றி என்றார் மோகன். நீங்கதான் பெஸ்ட். கயல் கூச்சலிட்டார். உங்களுக்கு அக்கறையுள்ள பக்கம் இருக்கும்னு எனக்குத் தெரியும். எரிக் என் முதுகில் அரைந்தபடி சொன்னான். என்னால் முடியும் போத்து, நான் உனக்கு பணத்தை திருப்பித் தருகிறேன், பிக் தர்ஷன் கூறினார். என்ன நடக்கிறது என்று எனக்குப் புரியாமல் குழப்பமாக இருந்தது. நான் மேலே பார்த்தபோது மார்த்தாவும் ஸ்லிவியாவும் சிரித்துக் கொண்டிருப்பதைக் காண முடிந்தது. என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்குத் தெரிந்திருக்கும் என்று நான் யூகித்ததால் நான் அங்கே சென்றேன். பெரிய மென்படை வந்து கொண்டிருப்பதைப் பார், மார்த்தா சொன்னாள். பின்னர் மார்த்தா என்னையும் ஸ்லிவியாவையும் தனியாக விட்டுவிட்டு மோகனின் அருகே விரைவாக நடந்து சென்றார். அப்போ இதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டேன். சரி, நீங்க எனக்கு கொடுத்த ஓலி படிகம் ஞாபகம் இருக்கா? நான் அதை விற்க முடிவு செய்தேன். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல கேடயம் இருந்தது. அதனால் எனக்கு இன்னொரு கேடயம் தேவையில்லை. பிறகு நான் முழு குழுவிற்கும் பணத்தைக் கொடுத்தேன். சரி, ஆனா அவங்க ஏன் எனக்கு நன்றி சொல்றாங்க? ஏனென்றால் அது உன்னுடைய ஸ்படிகப் பொருள். இது உன்னிடமிருந்து வந்த பரிசு என்றும் நீ மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவனாக இருப்பதால் அதைச் செய்யச் சொன்னாய் என்றும் சொல்வது மார்த்தாவின் யோசனை. நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். நான் சொன்னது போல் ஸ்லிவியா படிகத்தை வைத்து அவள் விரும்பியதைச் செய்ய சுதந்திரமாக இருந்ததால் எனக்கு எரிச்சல் ஏற்படவில்லை. நான் ஒருபோதும் செய்ய விரும்பாத ஒரு நல்ல செயலுக்கு எல்லோரும் எனக்கு நன்றி சொல்வது சங்கடமாக இருந்தது. இதுவும் ஒரு மோசமான விஷயம் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் மற்றவர்கள் இதற்காக எனக்குக் கடன்பட்டிருக்கலாம். இந்தச் சூழ்நிலையை எனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்று யோசித்தபோது என் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தை ஸ்லிவியா கவனித்தால் என் கவனத்தை கோபமாக தவறாக புரிந்து கொண்டாள். நீ கோபமாக இல்லையே? அவள் கேட்டாள். இல்லை, நீங்கதான் தலைவர், உங்க குழுவ பத்தித்தான் கவலைப்படுறீங்க. உங்களைத் தலைவராக்கியது சரியான முடிவுன்னு நான் நினைச்சுக்கிட்டிருந்தேன். நான் அப்படி ஒரு விஷயத்தை ஒரு காலும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸ்லிவியா முகம் சிவக்கத் தொடங்கியதும் வேகமாக மற்ற அனைவருக்கும் முன்னால் வேகமாக ஓடினாள். அப்போதுதான் ஏரிக் வந்து என்னை தட்டினார். ஏய், சொல்லு, உனக்கும் ஸ்லிவியாவுக்கும் நடுவுல எதுவும் நடக்கலையே? தொடர்ந்து செல்வதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ரே பதிலுக்கு அதை மறந்துவிடு மச்சான். என்ன நான் உனக்கு மச்சானா? எப்படி நான் உனக்கு மச்சனாக முடியும்? புரியலையா? உன் தங்கச்சி இருக்கால. உடனே எரிக் விஷயத்தை புரிந்து கொண்டு, புரிஞ்சுதுப்பா, இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என் தங்கையை மட்டும் மறந்துடாதே, சரியா? எரிக்கின் சகோதரி ரேவை ஒரு அரக்கனை போல நடத்தாத முதல் நபர். அவள் தற்போது ரோலண்ட் அகாடமியில் படித்துக் கொண்டிருந்தாள். ஸ்லிவியா எனக்கு அனிகா நிறைய நினைவூட்டியது என்பதை இப்போது உணர்ந்தேன். ரோலண்ட் அகாடமியில் அனிகா எப்படி இருக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 1 மணி நேர நடைப்பயணத்திற்குப் பிறகு நாங்கள் இறுதியாக காட்டின் நுழைவாயிலை அடைந்தோம். இந்த சூழ்நிலையில் ஆரோவை பயன்படுத்த முடியாமல் மேலே சென்றது அவமானமாக இருந்தது. இந்த முறை எல்லாம் மிக வேகமாக இருந்தது. எல்லோரும் தாங்கள் எந்த குழுக்களில் இருக்கிறோம் என்பது ஏற்கனவே அறிந்திருந்தது. முன்பு போல நீண்ட உரை நடத்த வேண்டிய அவசியமில்லை. லாஞ்சி திரும்பி வருவதற்கான நேரத்தைச் சொன்னால் நாங்கள் கிளம்பிவிட்டோம். ஆனால் கடந்த முறை போலவே லாஞ்சியைக் கடந்து செல்லும்போது அவர் என்னை ஒரு மோசமான பார்வை பார்ப்பது போல் தோன்றியது. எங்கள் குழு காட்டுக்குள் நுழைந்து
எங்களை நோக்கி வந்த பூச்சிகளை வெட்டத் தொடங்கியது. இது கடந்த முறைவிட மிக வேகமாக இருந்தது. கேரி இப்போது சிறந்த நிலையில் இருந்தார். ஒவ்வொருவரும் 10 அடிப்படை படிகங்களைப் பெற்ற பிறகு அனைவரும் கொஞ்சம் சலிப்படைந்ததாகத் தோன்றியது. இது ரொம்ப சுலபம் மனுஷன் என்று எரிக் கத்திக்கொண்டே தன்னை நோக்கி வந்த ஒரு தட்டாம்பூச்சியை வெட்டினார். சரி, நீங்க என்ன செய்யணும்? ஸ்லிவியா கேட்டார். காட்டுக்குள் நுழைந்ததும் என் டிராகன் கண்களைச் செயல்படுத்தி பெரும்பாலான பகுதிகளை உளவு பார்த்தேன். இடைநிலை மிருகத்தின் குழுக்கள் ஒன்றாகக் கூடியிருந்த பல பகுதிகள் இருந்தன. முதலில் பெரிய குழுக்களைக் கண்டு பயந்தேன். இப்போது இருப்பது போன்ற ஒரு விருந்தில் இருக்கும் வரை காத்திருக்க விரும்பினேன். ஆனால் வோலி கரடியுடன் சண்டையிட்ட பிறகு ஒரு குழுவுடன் சண்டையிட்டாலும் நான் உயிர் பிழைப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. நான் முன்னோக்கிச் சொல்லுங்கள் என்று சொன்னேன். நான் ஒரு யோசனை சொல்ல முடியுமானால் கடைசியாக சுற்றிப் பார்த்தபோது இடைநிலை மிருகங்களின் கூட்டத்தைக் கண்டேன். கடைசியாக நான் எதுவும் சொல்லவில்லை, ஏனென்றால் நாம் போதுமான வலிமையுடன் இல்லாமல் இருக்கலாம் என்று பயந்தேன். நீங்கள் விரும்பினால் நான் வழி நடத்த முடியும். அது ஆபத்தானதாக இருக்கலாம், ஸ்லிவியா சொன்னாள். வா ஸ்லிவியா, ஏதாவது பிரச்சனைனா நாம திரும்பி ஓடிடலாம். உனக்கு விசில் அடிக்கணும்னு நினைச்சா? இரிக் சொன்னான். சரி, வாக்களிப்போம். போக விரும்புபவர்கள் கையை உயர்த்துங்கள். பின்னர் அனைவரும் கையை உயர்த்தினர். சரி, அது சரின்னு நினைக்கிறேன். மார்த்தாவை பின்புறக் காவலராகக் கொண்டு தலைவியின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு நான் கண்டறிந்த சிவப்பு ஒளிவட்டத்தை நோக்கி காடு வழியாக நடந்து சென்றோம். சுமார் 15 நிமிடங்களுக்குப் பிறகு நாங்கள் எங்கள் இலக்கை நெருங்கினோம். அனைவரையும் நிறுத்துமாறு சமிக்ஞை செய்து என் முஷ்டியை உயர்த்தினேன். அருகிலுள்ள இலைகளுக்குப் பின்னால் நாங்கள் குனிந்து நின்று அசாதாரணமாக பெரிய இறக்கைகள் துடிக்கும் ஒரு தனித்துவமான ஹம்மைக் கவனித்தோம். படர்ந்திருந்த இலைகளின் வழியாகப் பார்த்தபோது 10 ராட்சத ஹெர்குலஸ் வண்டுகளின் கூட்டத்தைக் கண்டோம். முன்னர் நாங்கள் சந்தித்த அதே அளவிலான ராட்சத லேடிபக்குகளுக்கு மாறாக ஹெர்குலஸ் வண்டுகள் 2 சக்திவாய்ந்த இடுக்கிகளை வாயிலிருந்து வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன. அவற்றின் கணிசமான உயரம் இருந்தபோதிலும் வண்டுகள் வியக்கத்தக்க வேகத்துடனும் துல்லியத்துடனும் வான்வழி சூழ்ச்சிகளைச் செய்ய முடிந்தது. இவை இடைநிலை அடுக்கு என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா? முகேஷ் தயங்கினார். நான் அவர்களை ஒரு அச்சுறுத்தலாக தனிப்பட்ட முறையில் உணரவில்லை என்றாலும் அவற்றின் ஒளி அவர்கள் உண்மையில் இடைநிலை மிருகங்கள் என்பதைக் குறிக்கிறது. வண்டுகளை நான் எவ்வளவு அற்பமாகப் பார்த்தேன் என்பதைக் கவனித்த சில்வியா, உங்கள் எதிரியை, குறிப்பாக பூச்சிகளை குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவை மற்ற உயிரினங்களை விட மிகவும் சிறியவை, ஆனால் அவற்றின் வலிமை, வேகம் அல்லது விஷத்தால் கூட அதை ஈடு செய்ய முடியும் என்று என்னை திட்டினாள். பாதுகாப்பு உணர்வில் நாங்கள் ஜோடி சேர முடிவு செய்தோம். ஒவ்வொரு ஜோடியும் 2 வண்டுகளைக் கொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக எரிக்கும் நானும் 4 வண்டுகளை அழிக்கத் தேர்ந்தெடுத்தோம். அந்த ஜோடிகள் முகேஷ் மற்றும் ஸ்லிவியா, மார்த்தா மற்றும் மோகன், தர்ஷன் மற்றும் கயல், எரிக் மற்றும் நான். ஹெர்குலஸ் வண்டுகளிலிருந்து சிறிது தூரத்தில் குனிந்து ஸ்லிவியா அவற்றின் இயக்கத்தை கவனமாக கண்காணித்தாள். அவற்றின் கொத்தாக உருவான அமைப்பில் ஒரு தற்காலிக இடைவெளியை கவனித்த ஸ்லிவியா கத்தினாள்.